படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. அரசியலே மக்களுக்கானதுதான் என்றும் நதிநீர் உரிமைகள் நமது அடிப்படை உரிமை என்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கட்சி வேறுபாடுகளை முழுமையாக ஒதுக்கிவிட்டு விவசாயிகளின் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். அரசியலே மக்களுக்கானதுதான், அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். நதிநீர் உரிமையும் நம்முடைய மிக உரிமைகள்ல ஒன்று. அதை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் யாரையும் குறை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எம்எல்ஏ குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. இவர்களோட இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் அங்கே நடக்குது முழு விவரம். வணக்கம். சட்டப்பேரவையில் அதிமுக திமுக மோதிக்கொள்வதை விட மிக கடுமையாக திமுகவும் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் மோதிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. கருத்து ரீதியான மோதலாக இது ஆக்ரோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் தமிழ்நாட்டில் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறது. எந்த பிரச்சனை நடந்தாலும் வானமே இடிந்து விழுந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாய் திறப்பதே இல்லை என திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் நாகர்கோயில் தொகுதியை சேர்ந்த ஆஸ்டின் அவர்கள் பேச, அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்தார். எங்கள் முதலமைச்சருக்கு எப்போது பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது குறித்தெல்லாம் தெரியும். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கொளத்தூரில் எங்கள் முதலமைச்சர் 5 நிமிடம் தான் பேசினார்.